புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் டபுள் இன்ஜினாக இருந்தால் ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ தலைமையில் வாக்கு சேகரிக்கும் திருமால் நகர் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று மேலதாளத்துடன் வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு வெங்கடேசன் எம்எல்ஏ தலைமையில் திடீர் நகர் கென்னடி நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக கணவனின் முகமூடி அணிந்து உழவர் சந்தை சிறு வியாபாரிகளிடம் ஓட்டு கேட்ட மனைவி, எனது கணவர் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதி. இந்திய கடலோர காவல்படையின் ரோந்து படகு இன்டர் கேப்டர் கிராஃப்ட் 307 வழக்கமான ரோந்து பணிகளை மேற்கொண்டு வரும் வேளையில் இன்று காலை சுமார் 8:30 மணியளவில் பாண்டி மெரினா கடல் பகுதியில் யாரோ ஒருவர் தத்தளிப்பதை கண்டுள்ளனர். உடனே படகை வேகமாக அவரை நோக்கி திருப்பியுள்ளனர். அப்போது படகில் இருந்த உயிர் மிதவையை அவரை நோக்கி வீசி அவரை பத்திரமாக மீட்டுள்ளனர். உடனடியாக அவருக்கு படகில் உள்ள மருத்துவ உபகரணங்களை கொண்டு முதலுதவி சிகிச்சையும் அளித்துள்ளனர். விசாரணையில் அவர் கடலூர் மாவட்டம் சோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாலன் என்பவரது மகன் பாலமுருகன் என்பதும் அவர் பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ரோலக்ஸ் என்ற மீன்பிடி படகில் மீன்பிடிக்க செல்லும் போது தவறுதலாக விழுந்துவிட்டார் என்பதும் தெரியவந்தது. அவரை கடலோர காவல் படையினர் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். துரிதமாக செயல்பட்டு மீனவரை காப்பாற்றிய கடலோர காவல்படை வீரர்களை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டர் IGSS டாசிலா வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் டபுள் இன்ஜினாக இருந்தால் ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் முதலியார்பேட்டை பகுதி தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் செல்வ கணபதி, மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், புதுச்சேரிக்கான மேலிட தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா, தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ்ஜி, பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா, புதுச்சேரியில் கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு பாஜக முதல்வர் எப்படி பணியாற்றுவாரோ அதைவிட அதிகமாக பணியாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்துள்ளார் எனவும், அவருடைய தலைமையில் தெரு தெருவாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றோம். அவருடைய தேர்தலுக்கு கூட இந்த அளவிற்கு பணியாற்றிருக்க மாட்டார். அந்த அளவிற்கு இந்த தேர்தலில் அவர் பணியாற்றி வருவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி, புதுச்சேரி அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கவும் முன்னேற்றம் அடையவும் டபுள் என்ஜின் தேவைப்படுகிறது. அதற்கு புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் பாராளுமன்றத்தில் நமச்சிவாயமும் இருக்க வேண்டும். நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் இருந்து ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்றார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ தலைமையில் வாக்கு சேகரிக்கும் திருமால் நகர் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று மேலதாளத்துடன் வாக்கு சேகரித்தனர். இது பாஜக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். இதில் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ மக்களிடம் வாக்கு சேகரித்த பொழுது, தாமரை சின்னத்தில் வாக்களித்தால் நெல்லித்தோப்பு மக்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் முடித்து தருவதாக வாக்குறுதி அளித்தார். மக்கள் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநில பொதுநல அமைப்புகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம், ஆதரவு பெற்ற மதசார்பற்ற கட்சிகள் மற்றும் மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணியான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிக்கும் பணியினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு G. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியளவில் கோவிந்தசாலை பகுதியான முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, ஒத்தை வாடை வீதி, புது வீதி, பள்ளிக்கூட வீதி, பள்ளிக்கூட மெயின் வீதி, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி, கல்வே பங்களா, குளக்கரை வீதி, கல்வே பங்களா முதல் தெரு, கல்வே பங்களா மெயின் ரோடு போன்ற வீதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பு பணியின் போது புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்கள், இளைஞர்கள் என பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு கைச்சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் நடைபெற்றது.
இந்தியா கூட்டணி கட்சி புதுச்சேரி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு உருளையன்பேட்டை மகாலட்சுமி பகுதியில் திமுக தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு சிறப்பு மரியாதைகள் அளிக்கப்பட்டன. கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் வாக்கு சேகரிக்க வீடு வீடாக சென்று இந்தியா கூட்டணி கட்சி புதுச்சேரி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு கை சின்னம் சார்பாக வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு வெங்கடேசன் எம்எல்ஏ தலைமையில் திடீர் நகர் கென்னடி நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டது. இதில் எம்எல்ஏவுக்கு மாலை அணிவித்து பூ தூவி ஊர் மக்கள் ஆரத்தி எடுத்து பட்டாசுகள் வெடித்து வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் சிறுபான்மை மாநில தலைவர் அந்தோன் பிரபு, செயலாளர் சாம்ராஜ், தொகுதி தலைவர் சக்திவேல், அசோக், முன்னாள் கவுன்சிலர் ராஜன், நாகம்மாள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜமீலா மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், ஊர் மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக கணவனின் முகமூடி அணிந்து உழவர் சந்தை சிறு வியாபாரிகளிடம் ஓட்டு கேட்ட மனைவி, எனது கணவர் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதி. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக அவரது மனைவி நிவேதிதா தமிழ்வேந்தன் இன்று முதல் தனது கணவனின் முகமூடியை அணிந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக புதுச்சேரியில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். புதுச்சேரி அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தையில் சிறு வியாபாரியிடம் சென்று பெண்கள் மற்றும் வயதானவர்களிடம் தனது கணவனுக்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தினார். தொடர்ந்து அண்ணா சிலை முதல் நேரு வீதி வரை உள்ள கடை தெருக்களுக்கும் நடந்தே சென்று அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி நோட்டீஸ் வழங்கி தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் சென்ற பெண்கள், ஆண்கள் என அனைவரும் வேட்பாளர் தமிழ்வேந்தனின் முகமூடி அணிந்து கொண்டு அதிமுக வேட்பாளருக்கு வாக்களிக்க கோரி வித்தியாசமான முறையில் வாக்குகளை சேகரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிவேதிதா தமிழ்வேந்தன், தற்போது நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் எனது கணவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் சாமானிய பெண்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர நான் உறுதி அளிக்கிறேன் என்றும், ஒரு சாமானிய பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் என்பது எனக்கு நன்கு தெரியும் என்றும், அதேபோல் சிறு வியாபாரிகள் செய்யும் பெண்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்து கொடுப்பதாக உறுதி அளிக்கிறோம் என வாக்குறுதி அளித்தார். மேலும் புதுச்சேரியில் ஆண்ட பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பலமுறை ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும் இதுவரை எதுவும் செய்யவில்லை என்றும், இனிமேலும் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்றே கூறி வருவதாகவும், எனவே இந்த ஒருமுறை அதிமுக சார்பில் ஒரு இளைஞராக களமிறங்கப்பட்டுள்ள எனது கணவருக்கு வாக்களித்தால் அதிமுகவும் எங்கள் கணவரும் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் என உறுதி அளிப்பதாக கூறினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் திமுக செயற்குழு உறுப்பினர் நெல்லித்தோப்பு தொகுதி கார்த்திகேயன் தலைமையில் வேல்முருகன் நகர் பகுதியில் முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதில் மக்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இதில் திமுக நிர்வாகிகள், இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் டபுள் இன்ஜினாக இருந்தால் ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ தலைமையில் வாக்கு சேகரிக்கும் திருமால் நகர், நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று மேல தாளத்துடன் வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு வெங்கடேசன் எம்எல்ஏ தலைமையில் திடீர் நகர் கென்னடி நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக கணவனின் முகமூடி அணிந்து உழவர் சந்தை சிறு வியாபாரிகளிடம் ஓட்டு கேட்ட மனைவி, எனது கணவர் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதி.